ஹாய் குட் மார்னிங் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் பூசணிக்காய் பிஞ்சு விட்டுருக்கு. நிறைய பூ வந்து கொட்டிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா 2 பிஞ்சு விட்டுருக்கு. பூசணிக்காய் எல்லா டைம்லேயும் வருமா என்னன்னு தெரில, ஆனால் வந்திருக்கு. தானாக முளைச்ச செடி தான், பார்க்கலாம் பெருசாக வருதா என்னன்னு சொல்லிட்டு. அப்புறம் கனகாம்பரம் செடியில் பார்த்திங்கன்னா நிறைய பூ இருந்துச்சு, அதையும் பறிச்சுக்கிட்டேன். 2 நாளைக்கு ஒரு டைம் பறிச்சிட்டே இருக்கணும், இல்லாட்டி கீழே கொட்டிடும். வேறு நாட்டு வெரைட்டி கனகாம்பரம்லாம் 4 நாள் ஆனால் கூட அப்படியே இருக்குது. இந்த ஊசி கனகாம்பரம் சீக்கிரமாக வதங்கி கீழே கொட்டி போயிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஸ்மோஸில் ஆரஞ்சு கலரில் வச்சுருக்கேன் நான். 2 தொட்டியில் இருக்குது, 2த்துலேயும் அழகாக பூத்து இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கத்திரிக்காய் செடியில் 2வது கத்திரிக்காய் எங்கள் வீட்டு தோட்டத்தில் டெய்லி அழகாக கண்ணுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கிறது இந்த பட்டர்கப் ஃப்ளவர் தான், பூத்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் புதுசாக வாங்கி வச்ச செடியெல்லாம் நான் இன்னும் நடவே இல்லை. அதில் இருந்த கனகாமரமும் நான் பறிச்சிட்டேன். எல்லோ கலர் கனகாமரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், பறிச்சிட்டேன். அழகாக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் டேலியா பூ பார்த்திங்கன்னா வாடிடுச்சு. அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு செடியில் அப்படியே விட்டுட்டு இருந்தேன், பறிக்கவே விடல யாரையும். ஆனால் வாடிடுச்சு, அதனால் இன்றைக்கி நான் பறிச்சிட்டேன். ஒரு பூ பார்த்திங்கன்னா அதில் காம்பே இல்லை, அதனால் அப்படியே விட்டுட்டேன். 2 பிங்க் கலர் பூ மட்டும் பறிச்சிட்டேன். ரோஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஃப்ரெஷ்ஷாக இல்லை. அப்படியே விட்டால் செடி வளராது, அதையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் தோட்டத்தில் இவ்வளோ பூக்கள் நான் பறிச்சிருக்கேன். நிறைய செம்பருத்தியும் இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.